பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ரூத் புஸ்தகத்தில் 4 அதிகாரங்களையும் தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வரலாற்று அடிப்படையில் ரூத்தின் புத்தகம் நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் நடந்த சம்பவங்களை விவரிக்கிறது. பூகோள அடிப்படையில் முதல் 18 வசனங்களில் கண்ட நிகழ்ச்சிகள் நடந்த இடம் மோவாப் தேசம். அது சவக்கடலுக்கு கிழக்கே உள்ளது. இப்புத்தகத்தின் மீதி பகுதிகளில் விவரிக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்த இடம் யூதாவின் பெத்லெகேம் அல்லது அதற்கு அருகே உள்ள இடமாகும். இறையியல் அடிப்படையில் ரூத் புத்தகம் எபிரேய வேதாகமத்தின் 3ஆம் பகுதியில் உள்ள 5 சொல்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. இவை பரிசுத்த வேத எழுத்துக்கள் ஹெகியா கிரஃபா என கருதப்பட்டன. யூதர்களின் வருடாந்திர பண்டிகைகளில் உள்ள விருந்துகளில் இவற்றில் ஒன்று நடந்தபடியால் இந்த புத்தகம் வழக்கமாக அறுவடை விருந்தின் போது வாசிக்கப்படும். ரூத் புத்தகத்தில் ரூத்தின் சந்ததியார் வம்ச வரலாறு தாவீது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த ரூத் புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரூத் சரித்திரம் நியாயாதிபதிகள் நடந்த அந்த காலத்தில் நடந்த ஒழுக்க கேடுகள், ஆவிக்குரிய விசுவாச மறுதளிப்பு, சீர்கேடுகள் நிறைந்த காலத்திலே இங்கே தெய்வ பயம் உள்ள மீதியான மக்கள் சிலரில் தேவனில் அன்பு கூர்ந்து அவரை கனப்படுத்தி கொண்டிருந்தனர். தமக்கும் தமது வார்த்தைகளுக்கும் உண்மையுடன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்க தேவன் வெளிப்படம் இருக்கிறார் என்ற சத்தியத்தை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இங்கே நகோமி என்று சொல்லப்படுவதான அந்த ஸ்திரீ உண்மை விசுவாசத்துடன் தேவனை பின்பற்றவளாய் இருந்தாலும் துன்பங்கள் வரும் பொழுது அவள் எடுத்ததான முடிவுகளை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அங்கே பஞ்ச காலத்திலே பாதிக்கப்பட்டபடியினால் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறினார். அங்கே மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தாள். அங்கே கணவனை இழந்தாள், 2 குமாரர்களை இழந்தாள். அங்கே அவளை எல்லாம் கைவிட்டு போனது. அங்கே தேவன் அவளுக்கு எதிராக செயல்பட்டது போல் தோன்றுகிறதை நாம் பார்க்க முடியும். துன்ப காலத்திலே அவளுக்கு மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்க செய்தார். நகோமியைப் போலவே விசுவாசிகளும் கிறிஸ்துவிடம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் வாழ்வில் நடக்கிறதான அநேக துன்ப சூழ்நிலையில நாம் சுயத்திலே சில காரியங்கள், சில முடிவுகளை எடுத்து விடுகிறோம். அது மிகப்பெரிய ஒரு சில பாதிப்புகளை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. அங்கே தன் மருமகள் ரூத்தோடு அந்த பேசுகிறதை குறித்தும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அங்கே தன் மருமகள்கள் 2 பேர்களோடும் அங்கே ரூத் பேசுகிறாள். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக, நீங்கள் இருவரும்
உங்களுடைய வீட்டுக்கே திரும்பி போங்கள் என்று சொல்லும் பொழுது ரூத் மட்டும் சத்தமிட்டு அழுது ஓர்பால் சத்தமிட்டு அழுது திரும்பி போனால் ரூத் மாத்திரம் இந்த நகோமியோடு பெத்லெஹேமுக்கு மறுபடியான உறுதியான காரியத்தை தெரிவிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். நகோமி கர்த்தராகிய தேவன் மேலுள்ள பற்றுதலையும் தன்னோடு வாழ்ந்த மருமகளான ரூத்துக்கு தன்னுடைய போதனையினாலும் முன்மாதிரியான ஒரு பாத்திரமாய் இருந்தாள். ரூத்துக்கு தேவன் பேரில் உள்ள விசுவாசம், தன் மாமியாரிடத்தில் உண்மையான அன்பு ஆகியவைகளை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. மகிமை உண்டாகும். 2வது அதிகாரத்திலே ரூத் போவாசை சந்திக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அறுவடைக்கு பின் வயலில் சிதறி கிடக்கும் கதிர்களை 7 எளியவர்கள் பொறுக்கிக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அங்கே அந்த கட்டளையின்படி ரூத்தும் இங்கே நகோமியும் அந்த காரியத்தினால் பிழைக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே 4வது வசனத்திலே போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து அறிக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்துவதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாகும். அதோடு கூட ரூத்தை பார்த்து உன் செய்கைக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி வாழ்த்துவதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. 3வது அதிகாரத்திலே போர் அடிக்கிற காலத்திலே ரூத்தும் போவாசும் இருக்கிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே ரூத் போவாசை சந்திக்கிறதான காரியத்தை மகிமை உண்டாவதாக. இங்கேதானே அவருடைய திருமண காரியங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. ரூத் போவாசின் கால்கள் அன்றிலே படித்துக் கொண்டதை நாட்களில் உள்ள வழக்கத்தின்படி பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும். மகிமை உண்டாவதாக. அங்கே திருமண காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு 4வது அதிகாரத்திலே போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. போவாஸ் 2 வகைகளில் மீட்கும் சுதந்திரவாளியானான். ரூத்தை திருமணம் செய்து நகோமியாவின் இறந்து போன கணவனான எலிமெலேக்கின் பெயரை நிலைக்க பண்ணினான். போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த முதற் பேரான குமாரன் எலிமெலேக்கின் சந்ததி ஆனான். போவாஸ் ரூத்தின் குடும்பம் சொத்துக்களை கிரயத்துக்கு வாங்கியதன் மூலம் மீட்டு கொண்டான். நகோமி எலிமெலேக்கின் சந்ததிக்கு அந்த நிலங்களை விற்றுவிட்டாள். ஆம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாய் மாதிரியாய் அமைந்த போவாஸை நாம் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த காரியங்கள் தாவீதின் வம்ச வரலாற்று இயேசு கிறிஸ்துவானுடைய வம்ச வரலாறிலும் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலும் ரூத்தினுடைய பெயர் வருகிறதை குறித்து பார்க்க முடியும். இந்த வசனங்களை தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மக்கள் இருந்து மகிமையான காரியங்களை செய்தருளவாராக. இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.